ஹலோ நண்பர்களே! நான் உங்க மெர்சி. இது மெர்சி பை மெர்சி சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ப சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் ரொம்ப பேசி பெருசா சொல்லப் போறது கிடையாது. சின்ன சின்ன டிப்ஸ் நான் பேசும்போது நடுவுல உங்களுக்கு சொல்றேன். பேசிக்கா நான் வந்து குக் பண்ற பெர்சன்லாம் கிடையாதுங்க. யூடியூப் மூலியமாவும், எங்க அம்மாவோட குக்கிங் பார்த்து அத மிமிக் பண்ணி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப ரீசென்ட்டா ChatGPT சொல்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் இது ஹிட் ஆகுதா? இல்ல ஃப்ளாப் ஆகுதா? அததான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ரெசிபி மெகா ஹிட். சூப்பர்பா இருந்துச்சு. இதோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். வீடியோல உங்களுக்கு வந்து எப்படி செய்யணுன்றது எல்லாமே வந்து ரொம்பவே டீட்டெயில்டா தான் இருக்கும். ஸோ மெஷர்மென்ட்ஸோட இத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். அண்ட் பேசிக்கா சொல்லணும்னா, நான் பேக்கிங் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு கோவிட் பீரியட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப என்ட்ட அவன்லாம் இல்லங்க. நான் வந்து ஒரு பழைய குக்கர் இருக்கும் இல்லையா? அதுல கல்லுப்பு போட்டோ, இல்லன்னா வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு பாயில் பண்ற மாதிரி, அந்த மாரி தான் பண்ணேன். நெறைய வாட்டி சொதப்பிடும். நெறைய மாவெல்லாம் வேஸ்ட் பண்ணி, அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அப்பதைக்கு எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் சூப்பரா வந்தது வந்து ஹனி கேக் தான். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லையா? ஸோ நான் காம்ப்ளிகேட் பண்ணாம, சின்ன சின்ன சிம்பிள் ரெசிபீஸா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து சிம்பிள் ரெசிபீஸ் தான் உங்களுக்கு வந்து அதோட டெக்ஸ்சரும், அந்த விஷயத்தோட ஐடியாவ நம்மளுக்கு குடுக்கும். அத வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸான ரெசிபீஸ வந்து ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க அப்டின்னா கூட, சின்ன சிம்பிளான புக் படிக்கும்போது, அதுல வர காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ லேர்ன் பண்ணிப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ பெரிய பெரிய நாவல்ஸ் படிக்கும்போது, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிமிலர் இஸ் த குக்கிங் ஆஸ் வெல். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, குக் பண்ணும்போது ஆம்லெட்டு, சின்ன சின்ன ரெசிபீஸ் அப்படிதான் லேர்ன் பண்ணேன். இப்பவும் நான் பேக்கிங் ஆஹா, ஓஹோ பண்றேனான்னா, இல்ல. சில நேரத்துல சொதப்ப தான் செய்யும். ஆனாலுமே வந்து எப்படியோ மேக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் லைஃபோடையுமே வந்து எப்பவுமே லிங்க் பண்ணிப்பேன். லைஃப்புமே காம்ப்ளிகேட்டட் தானே! எப்பவுமே நம்ம நெனைக்கிற மாரி எல்லாம் நடக்க போறது கிடையாது. ஆனா, சில நேரத்துல கான்ஸ்டன்ட்டா நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கும்போது, சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ லைஃப் வந்து இப்ப சுத்திக்கிட்டு இருக்க கேக் வந்து ஸ்பாஞ்சியா வரலாம். வராம கூட போலாம். ஆனா ஸ்பாஞ்சியா வருது பார்த்தீங்களா? அந்த கேக் மாதிரியே நம்ம லைஃப் இருக்காது. சில நேரத்துல கேக் வந்து ப்ரௌனி மாரி கொஞ்சம் ஃபட்ஜியா இருக்கும். இல்லன்னா அத விட மோசமா ஹார்டா கல்லு மாதிரியும் வரும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கும் லைஃப். எப்பவுமே வந்து ஸ்வீட்டா இருக்காது. When life throws you lemons, please keep give a smile and accept it. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து நெறைய பார்த்தாச்சு. ஸோ எப்பவுமே வந்து குட்ட மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். இல்லன்னா ரிவர்ஸ் ஆல்சோ ஐ வில் டூ. என்ன பண்ணுவேன்னா, இப்பவே நான் வந்து ஒரு தப்பான விஷயம் நெகட்டிவா நம்ம யோசிச்சா நம்மளுக்கு பாசிட்டிவா நடந்துரும். இந்த மாதிரி கிளீஷேஸ் எல்லாம் நான் வந்து நம்பிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. லைஃப் வில் ஆல்வேஸ் கோ வித் த ஃப்ளோ. ரிவர் மாதிரி. அது எப்படி போதோ, அதுக்கேத்த மாதிரி நம்ம போக வேண்டியது தான். ஒரு சில நேரத்துல நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு கம்பல்ஷன்ஸ் இருக்கும். வேற வழி இல்ல. அப்ப வந்து வி ஹேவ் டூ அபைட் பை தட். ஏன்னா நம்மளுக்கு அப்பதான் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு சில விஷயம் தேவை தானே. மத்தபடி நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான்டா டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் படி நம்ம எப்பவுமே லைஃப் போகாது அப்படி. ஸோ மோஸ்ட்டா நான் வந்து இப்போதைக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டத வச்சு ஃப்ளோல போங்க. அப்படிதான் இருக்கேன். இப்போ அந்த மாரி ஃப்ளோல போனப்போ, காத்து வாக்குல இந்த கேக் நல்லா வந்துருச்சு. இந்த சாக்லேட் கனாஷ ஊத்தி நாங்க வெட்டி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னா, இந்த கேக்க அவ்ளோ ஸ்வீட். இத ஃபுல்லா என்னால சாப்பிட முடியுமான்னு சொன்னா, முடியாது. தெகட்டிடும். ஆனா இதுவே வந்து நான் ஒரு மீல் சாப்பிட்டுட்டு, எனக்கு ஒரு கேசரியோ, இல்ல ஒரு டெசர்ட்டோ வச்சுட்டா, அத நான் சாப்பிட்டது அந்த குட்டி ஸ்வீட் அது போகும்போது,
ஒரு அலாதியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் லைஃப். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்ப்போம். ஆனா திடீர்னு ஒரு சக்சஸ், திடீர்னு ஒரு விக்டரி கிடைச்சுச்சுன்னா, எவ்ளோ ஹாப்பியா இருக்கும். அவ்வளோதான் லைஃப். ஸோ லைஃப் ரொம்ப நாள் நம்ம வ லைஃப்ல இருக்க போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருப்போம். தேங்க் யூ சோ மச்.